கர்ண மகாபிரபு. அஸ்வா, அந்த அர்ஜுனனை கொல்வதே உன்னுடைய லட்சியமும் என்னுடைய லட்சியமும். அது இன்றே ஈடேறப் போகிறது. கர்ண மகாபிரபு, தங்களுக்கு எப்படி நன்றி கூறுவதென்றே எனக்கு தெரியவில்லை. காண்டவ பிரஸ்தம் எங்களின் இருப்பிடமாக இருந்தது. அதை எரித்து எங்கள் குலத்தையே அழித்தான் கிருஷ்ணன். கர்ப்பிணியான என் தாய் அதிலிருந்து தப்பி ஓடினாள். என் தாயின் சபதத்தை நிறைவேற்ற காத்து கிடந்தேன். அந்த நாள் இந்த நாள் நான் அர்ஜுனனை கொல்வேன். ஆம், நம் இருவரின் லட்சியமும் இன்றே நிறைவேறும். அடே அர்ஜுனா, இன்றோடு நீ ஒழிந்தாய். சிற்றன்னையே, கர்ணா, அமர். அர்ஜுனா, உனக்கு இங்கே என்ன வேலை? இது நான் கேட்க வேண்டிய கேள்வி. நீ எதற்காக இங்கே வந்தாய்? முதலில் அதை கூறு. அத்தினாபுரத்தின் அரசரும் குடும்பத்தாரும் உறைந்திருக்கும் கூடாரம் இது. வனவாசியான நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அத்தினாபுரம் பாண்டவர்களின் சாம்ராஜ்யமாக உருமாறும் காலம் நெருங்கிக் கொண்டிருப்பதை மறந்து விடாதே துரியோதனா. கற்பனை ஒருபோதும் நிஜமாவதில்லை. இப்போது இங்கே எதற்காக வந்தாய்? கூறு. நான் என் தாய் குந்தி தேவியாரிடம் ஆசி பெற வந்துள்ளேன். என் அன்னையின் கூடாரத்தில் நரி கூட்டத்திற்கு என்ன வேலை துரியோதனா? குந்தி தேவியார் என் பாசத்திற்குரிய சிற்றன்னை. அதனால்தான் உங்களோடு அல்லாமல் எங்களோடு தரித்திருக்கிறார். அவர் கர்ணனுக்கு ஆசி வழங்குவார். குந்தி தேவியார் எனக்கும் அன்னைதான். அவர் எனக்கும் ஆசி வழங்குவார். அதையும் பார்த்து விடலாம். அம்மா, சிற்றன்னைக்கு வணக்கம். அன்னையே, எனக்கு ஆசி வழங்குங்கள். சிற்றன்னையே, கர்ணன் என்னுடைய புத்திரன் என்று நீங்கள் கூறியது சத்தியம் என்றால் முதலில் கர்ணனுக்கே ஆசி வழங்க வேண்டும். பிறப்பறியாதவன் எல்லாம் தங்களை தாய் என்று உரிமை கொண்டாடுகிறான். நான் தங்களின் வயிற்றில் உதித்த புத்திரன். நான் கர்ணனை கொல்வேன் என்று ஆசி வழங்குங்கள். சிற்றன்னையே, கர்ணனுக்கு தான் தாங்கள் ஆசி வழங்க வேண்டும். கர்ணன் அர்ஜுனனை கொல்ல பிறந்தவன். கர்ணனுக்கு ஆசி வழங்குங்கள். ஐயோ, என் புத்திரர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் கொல்வேன் என்று ஆசி கோரி நிற்கின்றார்களே. நான் யாருக்கு ஆசி வழங்குவேன்? தாயே, ஏன் கண்ணீர் வடிக்கின்றீர்கள்? நான் கர்ணனை கொன்று இந்த யுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வருவேன். கலங்காதீர்கள். அன்னையே,
இந்த பிள்ளைக்கு தாங்கள் ஆசி வழங்க மாட்டீர்களா? என் கண்மணிகளே, நீங்கள் அனைவரும் நீடோடி வாழ வாழ்த்துகிறேன். நன்றி தாயே. கர்ணா, அத்தை, ஆனாலும் உனக்கு இத்தனை பேராசை ஆகாதத்தை. கிருஷ்ணா, உன்னோடு சற்று தனித்து உரையாட வேண்டும். வா. அத்தை, ஏதோ உரையாட வேண்டும் என்று சொன்னீர்களே? கிருஷ்ணா, கர்ணன் தன் சபதத்தில் அவன் உறுதியாக இருக்கின்றான். அர்ஜுனனுக்கோ இல்லை கர்ணனுக்கோ ஏதோ நேரப் போகிறது. உன்னை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், இந்த யுத்தத்தை நிறுத்திவிடு. அத்தை, இந்த யுத்தத்தை நிறுத்த ஒரே ஒரு வழி இருக்கிறது. அது என்ன வழி கிருஷ்ணா? உடனே கூறு, நான் அதை முயற்சிக்கிறேன். கர்ணன் என் புத்திரன் என்ற உண்மையை அர்ஜுனனிடம் கூற வேண்டும். ஐயோ, கூறுகிறாயா? அர்ஜுனனை அழைக்கவா? கிருஷ்ணா, வேண்டாம் வேண்டாம் கிருஷ்ணா. அத்தை, ஆனாலும் உன்னைப் போல் ஒரு சுயநலவாதியை இதுவரை நான் கண்டதில்லை அத்தை. உன் புத்திரர்கள் மட்டும் உயிர் வாழ வேண்டும், மற்றவர்கள் செத்து மடிய வேண்டும், அப்படித்தானே? கிருஷ்ணா, யுத்தத்திற்கு நேரமாகிவிட்டது. நான் புறப்படுகிறேன். அர்ஜுனன் கர்ணனை கொல்ல துடித்துக் கொண்டிருக்கிறான். நான் வருகிறேன். கிருஷ்ணா, கிருஷ்ணா. நாம் புறப்படலாம் அர்ஜுனா. கிருஷ்ணா, அன்னை உன்னிடம் என்ன கூறினார்கள்? கர்ணனையும் உன்னையும் காக்க பணித்தார்கள். கிருஷ்ணா, என்ன கூறுகிறாய் நீ? அதாவது கர்ணனிடமிருந்து உன்னை காக்க பணித்தார்கள் என்று கூற வந்தேன். வாய் தவறி வேறு ஏதோ கூறிவிட்டேன். வா, போகலாம். அரசே, இன்றைய யுத்தம் தனித்துவம் பெற்று திகழ்கிறது. காரணம்? கர்ணனும் அர்ஜுனனும் நேருக்கு நேர் யுத்தம் புரிய போவதுதான் காரணம். கர்ணன் வெற்றி பெற வேண்டும் என்று கௌரவ படைகளும், அர்ஜுனன் வெற்றி பெற வேண்டும் என்று பாண்டவர் படைகளும் ஆக்ரோஷத்தோடு யுத்தம் புரிகிறார்கள். இந்த ஆக்ரோஷத்திற்கு காரணமான கர்ணனும் அர்ஜுனனும் எங்கே? சல்லியரே, வடக்கு திசை நோக்கி தேரை செலுத்துங்கள்.
ஆனால் மேற்கு திசையில் அர்ஜுனன் இருப்பதாக அல்லவா தோன்றுகிறது. தங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்பதை குறித்து எனக்கு கவலை இல்லை. நான் சொல்லும் திசையில் தேரை செலுத்துங்கள். எனில் உனக்கு அர்ஜுனனோடு யுத்தம் செய்வதற்கு அச்சம் போல் தோன்றுகிறது. சரி சல்லியரே, அர்ஜுனன் இருக்கும் இடத்தை நோக்கி தேரை செலுத்துங்கள். அப்படி செலுத்தினால் தங்களுக்கு தக்க சன்மானத்தை நான் தருகிறேன். சல்லியரே, ஏன் சிரிக்கின்றீர்? ஒரு தேரோட்டி மன்னருக்கு பரிசு கொடுக்கின்ற கதையை நான் இன்றுதான் கேள்விப்படுகிறேன். நல்ல விந்தை இது. சல்லியரே, இரு கர்ணா, நான் இன்னும் சொல்லி முடிக்கவில்லையே. உலகில் உன்னை போன்ற ஒரு மூடனை நான் இதுவரை கண்டதே இல்லை. சல்லியரே, நான் மூடனா? அர்ஜுனனிடம் சென்றால் பரிசு கொடுப்பதாக கூறுகின்றாய். மரணத்தை எவனாவது பரிசு கொடுத்து வாங்குவானா? அந்த அர்ஜுனன் எனக்கு சிறு துரும்பிற்கு சமம். அவனை நான் யுத்தத்தில் கொல்வேன். என்னை என்ன துரியோதனன் என்று நினைத்தாயா உன் கதைகளை கேட்டு நம்புவதற்கு? அர்ஜுனன் எத்தனை பெரிய மாவீரன் என்று உனக்கு தெரியுமா? அவன் காண்டீப ஓசை கேட்டால் இந்த அகிலமே நடுங்கும். அந்த ஈசனோடு சரிக்கு சரி சமர் செய்தவன் அவன். ஒரு தேரோட்டியோடு யுத்தம் செய்வது பெரிய காரியமா என்ன? சல்லியரே, இப்போது தாங்கள் எனக்கு தேரோட்டி. வாயை அடக்கிக் கொண்டு அர்ஜுனன் இருக்கும் திசையை நோக்கி தேரை செலுத்துங்கள். இல்லை என்றால் என்ன செய்வாய்? கர்ணா, உன்னை தனியாக அர்ஜுனனை நெருங்க முடியாது என்பதற்காகத்தானே என்னை துணைக்கு அழைத்தாய். இப்பொழுது இருமாப்போடு கட்டளை இடுகிறாய். உனக்கு அந்த அதிகாரம் இல்லை. நான் பெரும் தவறிழைத்து விட்டேன். அந்த கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்து எத்தனை சாதுரியமாக காரியங்களை ஆற்றுகிறான் தெரியுமா? நன்றாக தெரியும். ஆனால் அர்ஜுனன் உன்னைப் போல அகந்தை இல்லாதவன். கிருஷ்ணா, உனக்கு நான் பரிசு அளிக்கிறேன் என்று அவரை அவமானப்படுத்த மாட்டான். கிருஷ்ணன் சொல்லிற்கு மறுசொல் சொல்ல மாட்டான். ஆனால் நீ கர்வம் பிடித்தவன். நான் கூறுவதை செவியிலேயே ஏற்றுக்கொள்வதில்லை. சல்லியரே, போதும். தங்களின் சொல்லும் அறிவுரையும் தங்களுடனே இருக்கட்டும். பேச்சை நிறுத்திவிட்டு அர்ஜுனன் இருக்கும் திசையை நோக்கி தேரை செலுத்துங்கள். கிருஷ்ணா, ஏன் கர்ணன் இருக்கும் இடத்தை நோக்கி தேரை செலுத்த மறுக்கிறாய்? கர்ணன் சபதத்திற்கு அஞ்சி நான் ஒளிந்து விட்டதாக கௌரவர்கள் ஏளனம் பேச மாட்டார்களா? அர்ஜுனா, அச்சத்திற்கும் அறிவிற்கும் சிறு நூலிழை வேறுபாடே இருக்கிறது. அஞ்ச வேண்டிய விஷயங்களுக்கு அஞ்சுவதே அறிவு. எந்த நேரத்தில் எந்த காரியம் ஆற்ற வேண்டும் என்ற தெளிவுள்ளவனே வெற்றி பெறுகிறான். கிருஷ்ணா, சல்லியன் மாமா கர்ணனுக்கு தேர் ஓட்டுவதால் கர்ணனின் பலம் தானே குறைந்துவிடும் என்று நீதானே கூறினாய். இப்போது அங்கு செல்ல மறுக்கின்றாயே? அர்ஜுனா, அவசரம் வேண்டாம். நான் கூறுவதை மட்டும் கேள். ஒருபுறம் கர்ணன் அர்ஜுனனை தேடிக்கொண்டிருக்கிறான், மறுபுறம் அர்ஜுனன் கர்ணனை தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் இருவரின் சாரதிகளும் ஆபத்தை தேட வேண்டாம் என்று எச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சாரதிகளின் பேச்சை கர்ணனோ அர்ஜுனனோ கேட்பதாக இல்லை. அதோ பார். அர்ஜுனா, அதோ பார், உன் நண்பன் மற்றும் சீடன் சாத்யாகியை கர்ணனின் மகன் கொல்லப் போகிறான். அவனை காப்பாற்று. சாத்யாகி,
இப்பொழுது உன் வீரம் எங்கே போயிற்று? என்னை சிறுவன் என்று தள்ளி சென்றாயே, இப்போது என்ன செய்ய போகிறாய்? என் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேள். நான் உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன். நான் மன்னிப்பு கேட்பதா? நடக்காது. நான் மரணத்தை தழுவ ஆயத்தமாக இருக்கிறேன். சிறுவனே விருஷசேனா, முதலில் என்னோடு யுத்தம் செய்யவா? பிறகு என் சீடன் சாத்தியாயை கொல்லலாம். என் தந்தையின் காரியத்தை நான் இன்று ஆற்ற உள்ளேன். உன்னை கொன்று நான் இன்று பெருமை அடையப் போகிறேன். பேராசை வேண்டாமடா, எடுவில்லை. கிருஷ்ணா, இந்த சிறுவனை கொன்றதால் என் மனம் வேதனை அடைகிறது. உன் மகன் அபிமன்யுவை கர்ணனும் சேர்ந்தே கொன்றான். யுத்தகளத்தில் வேதனைக்கு இடமேது அர்ஜுனா? மாமா, தங்கள் தகுதிக்கு இந்த அற்பன் கர்ணனுக்கு தேரோட்டுவதா? நினைத்தால் எனக்கு அவமானமாக இருக்கிறது. சகாதேவா, எங்களுக்குள் பிளவை ஏற்படுத்த நினைக்காதே. நீ கர்ணனோடு யுத்தம் செய்து உன் வீரத்தை நிரூபி. கர்ணா, சகாதேவனை கொன்றுவிடு. இப்படி கூறினால்தான் சகாதேவனை உயிரோடு விடுவான் இந்த கர்ணன். சல்லியரே, அவன் சிறுவன். அவனை கொல்வது என் நோக்கமல்ல. உடனே அர்ஜுனனை நோக்கி தேரை செலுத்துங்கள். நான் கூறினேன் என்ற ஒரே காரணத்திற்காக எதிரியை மன்னிக்கின்றாய் கர்ணா? இது முறையல்ல. கிடைத்த வாய்ப்பை நழுவ விடக்கூடாது. சல்லியரே, எல்லாம் எனக்கு தெரியும். தாங்கள் செம்மையாக தேரை செலுத்தினால் போதும். அர்ஜுனன் இருக்கும் இடத்தை நோக்கி தேரை செலுத்துங்கள். தங்களின் புத்திரன் விருஷசேனனை அர்ஜுனன் கொன்று விட்டான் அரசே. மகனே விருஷசேனா, விருஷசேனா, மகனே விருஷசேனா, விருஷசேனா, வெற்றி வாகை சூடிவா என்று வீரத்திலகமிட்டு அனுப்பி வைத்தாளே உன் தாய்.
இப்படி வீரமரணம் அடைவதற்கா? அபிமன்யுவை கொன்ற பாவம்தான் என் மகனின் உயிரை குடித்து விட்டதா? உன் தாய்க்கு நான் இதை எவ்வாறு கூறுவேன்? அவள் மனதை நான் எவ்வாறு தேற்றுவேன்? என்னாலே பொறுத்துக் கொள்ள முடியவில்லையே. கௌரவர்களே, இன்னமும் உங்களிடம் வீரம் இருக்கிறதா? பீமா, இன்று உன் வீரம் எங்களிடம் பலிக்காது. வா. என்ன துச்சாதனா, பயந்து விட்டாயா? அரசே, பீமனின் கோப ஆவேசத்தை காணவே நெஞ்சம் நடுங்குகிறது. மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். தங்களின் புத்திரர்களை கொத்து கொத்தாக கொன்று குவிக்கிறான் பீமசேனன். ஐயோ, என் புத்திரர்களை காப்பாற்ற ஒருவர் கூட இல்லையா? துஷ்டத்யும்னா, உன்னை பிறகு கவனித்துக் கொள்கிறேன். சாரதி, தங்களின் புத்திரர்களை காக்க இளவரசர் துச்சாதனன் ஓடி வருகிறார். அடே பீமா, என் தம்பிகளை விட்டுவிட்டு என்னிடம் உன் பராக்கிரமத்தை காட்டு. இன்றுதான் உனக்கு இறுதி நாள். வா, வந்து என்னோடு யுத்தம் செய்து மரணத்தை தழுவு. துச்சாதனனை கண்டதும் ஆக்ரோஷமாக சிரிக்கிறான் பீமன். வா துச்சாதனா, விளக்கை தேடி வந்து விழும் விட்டில் பூச்சியை போல் என்னிடம் வந்து சிக்கினாய். இன்று உன் கதையை முடிப்பேன். வா. அரசே, இருவருக்கும் கடும் யுத்தம் நடக்கிறது. என்றும் இல்லாத சினம் பீமனிடமிருந்து வெளிப்படுகிறது. ஐயோ, நான் என்ன சொல்வேன்? சஞ்சயா, சஞ்சயா, அங்கே என்ன நடக்கிறது என்று கூறு.
துச்சாதனா, இந்த குருஷேத்திர யுத்த களம் இன்று வரலாறு காணாத சம்பவத்தை காணப்போகிறது. உன் கையை பீத்தெறிந்து உன் குருதி குடித்து திரௌபதியின் சபதத்தை நிறைவேற்றுவேன். வேண்டாம் பீமா, வேண்டாம் பீமா, வேண்டாம். துச்சாதனா, நீ செய்த பாவத்தின் பலனை அனுபவிக்க வேண்டாமா? உனக்கு சொர்க்கத்தை காட்டுகிறேன். திரௌபதி, இதோ நீ கேட்ட துச்சாதனன். திரௌபதி, திரௌபதி. தொலைந்தானா அந்த நீசன்? அவையிலே என் நாடை பற்றி இழுத்து அவமானப்படுத்திய துச்சாதனா, எனக்கு உன் குருதி வேண்டும். எங்கே அவன்? அரசே! திரௌபதி, வா, விரைந்து வா. பெரும் சினத்தோடு இளவரசர் துச்சாதனனை தூக்கிக் கொண்டு திரௌபதி என்று பெருங்குரல் கொடுத்து கூவிக்கொண்டே செல்கிறான் பீமசேனன். ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஐயோ, துச்சாதனா! திரௌபதி, திரௌபதி, திரௌபதி. திரௌபதி, திரௌபதி. திரௌபதி, திரௌபதி. திரௌபதி,
அரசே, நரசிம்ம அவதாரம் போல் உருமாறி நிற்கிறான் பீமன். இளவரசர் துச்சாதனனை திரௌபதியின் முன்னால் கொண்டு கிடத்தி விட்டார். திரௌபதி, உன் சபதம் இன்று நிறைவேறப் போகிறது. உன் கூந்தலை பற்றி இழுத்த இவன் கரங்களை இன்று பீத்து எறிய போகிறேன். இவன் குருதி கொண்டு உன்னை பற்றிய களங்கத்தை கழுவப் போகிறேன். வேண்டாம் பீமா, போர்க்களத்தில் வெற்றி தோல்வி என்பது இயற்கை. என் தோல்வியை நான் ஒப்புக்கொள்கிறேன். இப்போது என்னை விடுவிப்பதே தர்மம். திரௌபதி, பீமனிடம் என்னை விடுவிக்கச் சொல். தர்மத்தை எடுத்து கூறு. நீசனே, இதே போல்தான் அன்று நான் உன்னிடம் வேண்டாம், என்னை விட்டுவிடு என்று மன்றாடினேன். ஒரு பெண் என்றும் பாராமல் என் கூந்தலை பற்றி இழுத்துச் சென்றாயே, அவையோர் முன் என் ஆடையை கலைந்தாய். அதற்கு இன்று என் கணவர் உனக்கு பரிசளிப்பார். மகிழ்வோடு ஏற்றுக்கொள். உன் குருதியை பூசாமல் நான் கூந்தலை எவ்வாறு முடிவது? வேண்டாம் திரௌபதி, அன்று என் அண்ணனின் ஆணையை ஏற்றேன். அண்ணனின் ஆணையை சிரமேற்பது ஒரு தம்பியின் கடமைதானே. போதும் உன் விளக்கம். அரசே, இந்த துஷ்டனின் கைகளை இப்போதே பிரித்தெறியுங்கள். இவன் நெஞ்சை பிளந்து குருதியை அள்ளுங்கள். பீமா, வேண்டாம், ஆத்திரத்தில் மதி இழக்காதே. திரௌபதி அறியாமையால் ஏதேதோ பேசுகிறாள். நான் உன் சகோதரன் என்பதை நினைவில் கொள். என்னை கொன்றால் என் அண்ணன் உன்னை பழி வாங்கி உன்னை கொன்று விடுவான். நான் திருந்தி விட்டேன். என்னை விட்டு விடுங்கள், என்னை விட்டு விடுங்கள். இனி நீ திருந்து யாருக்கு என்ன பலன்? உன்னுடைய நீச்ச செயலால் இந்த பாரத வருஷமே அழிந்து கொண்டிருக்கிறது. மரணத்தையும் கொடூர வலியையும் ஏற்க ஆயத்தமாக. பீமா, நான் என்னென்ன இன்னும் கேட்க உயிரோடு இருக்கிறேனோ. ஐயோ இறைவா. அடே மாடே, மாடே,
உனக்கு கோபமும் ஒரு கேடா? கொடியவனே, குந்தி புத்திரனான விருகோத்திரன் சபதம் செய்கின்றேன் கேள். யுத்த காலத்தில் உன் மார்பை பிளந்து நான் ரத்தம் குடிக்காவிட்டால் நான் சொர்க்கத்தை அடைய மாட்டேன். துச்சாதனா, ஐயோ என் மகனே. திரௌபதி, அடே துச்சாதனா, அக்னியில் பிறந்த பாஞ்சாலி சபதமிடுகிறேன், கேட்டுக்கொள். உன் நெஞ்சை பிளந்து உன் குருதியை எடுத்து என் கூந்தலில் நெய்யாக பூசிய அன்றே உன்னால் அவிழ்ந்து கிடக்கும் என் கூந்தலை நான் அள்ளி முடிவேன். இது சத்தியம். துச்சாதனின் குருதியை அள்ளி திரௌபதியின் கூந்தலில் நெய்யாக பூசுகிறான் பீமன். தங்களின் புத்திரன் துச்சாதனன் மரணத்தை தழுவி விட்டான் அரசே. ஐயோ என் செல்வ புத்திரனே, நான் என்ன செய்வேன்? அடே பீமா, நீ இத்தனை கொடூரனா? அவனுக்குள் எப்படி ஒரு அரக்கன் இருந்தால் இப்படி ஒரு வீசத்தனம் புரிந்து தன் எதிரியை வஞ்சம் தீர்ப்பான், அதுவும் சத்திரியனாக? பீமனுக்கு நிச்சயம் மோட்சம் கிட்டாது. அவன் ஆன்மா இந்த உலகத்திலேயே சுற்றி யாவற்றிலும் கலந்து திக்கி நிற்கட்டும். ஐயோ என் செல்வ புத்திரனே துச்சாதனா. ஆ